Hello friends, 12th standard Tamil last உங்களுக்கு 10 days தான் இருக்கு. இந்த 10 daysல நீங்க prepare பண்ணி எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்ண வேண்டிய 100 மார்க். நீங்க 90க்கு 90 மார்க் ஃபுல்லாவே ஸ்கோர் பண்ணனும் அப்படினா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி 8072021998 அப்படிங்கற 8072021998 அப்படிங்கற என்னுடைய ஜிபே நம்பருக்கு பே பண்ணிட்டு அந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்கேன். இல்ல எனக்கு क्वेश्चनனா இத மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கற மாதிரி நீங்க கொடுங்க அப்படினு சொல்லிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு லாஸ்ட் 2 டேஸ்ல prepare பண்ணாலும் போதும். லாஸ்ட் 2 டேஸ்ல ப்ரிப்பேர் பண்ணாலும் போதும் நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளுமே அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்க பொறுத்த வரைக்கும் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழில் துணை வேண்டும் என்கிறார். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார். வசனம் கவிதை வேறுபாடு தருக. தருமமிகு சென்னையில் கந்தப்பட்டத்துள் வளர்தலமோங்கு கந்தவேலை தொடருக்கான பதவுரை எழுதுக. கலிவிழா ஒலிவிழா ஒருமுக எழினி ஒருமுக எழினி இது ரெண்டுல ஒன்று கண்டிப்பா 100% கேட்டுருவாங்க. மேல இருக்கக்கூடியதுல நீங்க ரெண்டு அட்டன் பண்ணிடலாம். இந்த முதல் 7 கேள்வியே போதுமானது. நீங்க அட்டன் பண்ண வேண்டிய 3 2 மார்க் அட்டன் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா கொடுத்துருக்கேன். திருக்குறள்ல இருந்து ஒரு 2 மார்க் உறுதியா கேட்பாங்க. அதுக்கு 2 கொடுத்துருக்கேன். நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை எடுத்து வைக்கிறார். வறுமையிலும் சிறுமை தருவது எது. யாழினுடைய வகைகள் இதுக்கு முன்னால நமக்கு புக் பேக்ல கேட்ட கிரியேட்டிவ் கொஸ்டின். அதனால புக்கிங் சைட்ல இருந்து கேட்கறது. அதனால அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த 10 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னா செயல்ல அட்டன் பண்ண வேண்டிய 3 2 மார்க் உங்களால அட்டன் பண்ண முடியும். அடுத்து உரைநடையில நீங்க அட்டன் பண்றதுக்கு இந்த क्वेश्चन நம்பர் 13ல இருந்து இதோட ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் லிங்க் கொடுத்துறேன். இறைமகனார் இன்னலை கண்டு மக்கள். அதுக்கு அடுத்தது நடையலைகள் பற்றி தொல்காப்பியம் ஒரு கருத்து இயல் 1. அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை. இயல் 4. புக்கில் தன்மனை விளக்கம் தருக இயல் 3. ஃபர்ஸ்ட் யூனிட் 4வது யூனிட் 3வது யூனிட் கொடுத்துருங்க. இந்த அலைன்மெண்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேலே கொடுத்து 10% எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகளை மேலே கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். இயல் 2. அடுத்தது கீழ்த்திசை சுவடி நூலகம் பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்பிற்கு பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. இயல் 8. எத்திசைலையும் பொறுத்தட எழுத்தாணியினுடைய வகைகள் இயல் 4. இது புக்கின் சைட்ல இருந்து கேட்கக்கூடிய நமக்கு இதுக்கு முன்னால பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த கேள்விகள் எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம்ல அட்டன் பண்ண வேண்டிய 2 2 மார்க் உரைநடையில இருந்து உங்களால அட்டன் பண்ண முடியும். மொத்தமே பாத்தீங்கன்னா 3 6 7 2 மார்க் தான் கொடுத்துருக்கேன். இது மட்டுமே நீங்க அட்டன் பண்ண வேண்டிய 5 2 மார்க்குக்கு போதுமானது. அடுத்து சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்க அட்டன் பண்ண வேண்டிய 4 4 மார்க் क्वेश्चन அட்டன் பண்றதுக்கு செயல் உரைநடை ரெண்டுலையும் சேர்த்தே மொத்தமே 10 தான் கொடுத்துருக்கேன். 10ல 4 அழகா 12 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம். நாட்டிய அரங்கினுடைய அமைப்பை இளங்கோவடிகள் எவ்வாறு காட்சிப்படுத்துகிறார். சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய 4 மார்க் क्वेश्चन. ஜடாயுவை தந்தையாக ஏற்று ராமநாட்டிய கடமை இயல் 3ல் இருக்கக்கூடியது. எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி என்று நாளை பறவைகளும் வளரக்கூடும் இடம் சுட்டி பொருள் விளக்கம். இந்த 3 இடம் சுட்டி பொருள் விளக்கம்ல 1 உறுதியா பரீட்சையில கேட்டுருவாங்க. நீங்க அட்டன் பண்ண வேண்டிய 2 4 மார்க்குக்கு இந்த 3 படிச்சிருந்தீங்கனாலே 1 அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி அதிசய மலர் எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நெறி கூறுகிறார். இது 1. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 உங்களுக்கு செயல் அட்டன் பண்ண வேண்டிய 2 4 மார்க்குக்கு உங்களுக்கு போதுமானது. அடுத்து உரைநடையில அட்டன் பண்ண வேண்டிய 2 4 மார்க்குக்கு சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பு இயல் 1. பேரிடர் மேலாண்மை விளக்கம் தருக இயல் 2. வேளாண் மேலாண்மை குறித்து நீதில் பரிந்துரைப்பனவற்றை இயல் 8. இயல் 8 3வதா கொடுத்துருக்கேன். அதோட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மணலில் எழுதியது முதல் தற்காலிகம் வரை உள்ள இயல் 4. இதுல 1 சேர்க்காம இருக்கும். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்து மனித சமூகம் என்ற பரந்த கட்டமைப்பு இயல் 3ல் இருக்கக்கூடிய சிறுவனாவும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது 3 2 மார்க் क्वेश्चन நீங்க மொழித்திறன் பயிற்சியில அட்டன் பண்ணணும். மொத்தம் 5 கேட்டு தான் உங்களை 3 எழுத சொல்லுவாங்க. அந்த 3க்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது 39 சூஸ் பண்ணுங்க, 40 சூஸ் பண்ணுங்க, 42 அது போக தேவைன்னா 43ல நீங்க தமிழாக்கம் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 5 கொடுத்து தான் 3 எழுத சொல்றாங்க. அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக அது 1 படிச்சுக்கோங்க. ஏகதேச உருவக அணியை சான்றுடன் விளக்குக 2. நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக 3. இந்த 3 படிச்சிருந்தீங்கன்னா 39ஆம் நம்பர் கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும். 40ஆம் நம்பர்ல நயம்பாராட்டல் எழுதுறதுக்கு என்னுடைய சேனல்லேயே ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க நயம்பாராட்டல்னு போட்டு கல்வி ஆர்ட்ஸ் பின்னால் நம்முடைய சேனல் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா சிம்பிளா எழுதுற மெத்தட் 4 மார்க் முழுசா வாங்குற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்க பார்த்துக்கலாம்.
அடுத்தது பேஜ் நம்பர் 103ல் இருக்கக்கூடிய பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக அப்படிங்கிறது உங்களுடைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் 103ல் இருக்கும். ஒவ்வொன்றுக்குமே ஒரு வாழ்க்கை நிகழ்வு கதை கொடுத்து தான் கொடுத்துருக்கேன். 42ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு அது மட்டுமே போதுமானது. இந்த 3 படிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் 3 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இல்லை நான் தமிழாக்கம் தான் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன், 43ஆம் நம்பர் கேள்விக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா இயல் 1, இயல் 2, இயல் 8 இந்த 3ல் இருக்கக்கூடிய தமிழாக்கத்தை மட்டும் படிச்சீங்கன்னா 43ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணலாம். அடுத்தது 8 மார்க் கொஸ்டின். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 6 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு 44க்கு உங்களுக்கு இது மட்டுமே போதுமானது. திருக்குறளில் இருக்கக்கூடிய 4 நடுவினா அறிவுடைமை ஒருவனை வாழ்வில் உயர்த்தும், செய்நன்றி எறிதல் அதிகாரத்தின் வாயிலாக வள்ளுவர் உரைப்பனவற்றை தொகுத்தெழுதுக, சினம் என்னும் அதிகாரத்தின் வாயிலாக வள்ளுவர் உரைப்பன. இந்த 3 இல்லை 4வதா திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னம்னா முன்னுரை திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம், திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர், திருக்குறள் உலக பொதுமறை நூல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா நீங்க இந்த 3 கேள்வியில ஏதாவது ஒண்ணு திருக்குறள்களை எந்த திருக்குறளை விளக்கி எழுதுனீங்க அப்படின்னா, ஏன்னா 1330 குறளுமே வாழ்வியல் இலக்கணம் அப்படிங்கிறனால அதுல ஏதாவது ஒரு 4 குறளை விளக்கி எழுதுனீங்க அப்படின்னா அந்த 6 மார்க் கொஸ்டினுக்கு முழுசா 6 மார்க் போடுவாங்க. ஆனா முன்னுரை முடிவுரை எழுதணுங்கிறதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வினா எண் 45. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. இயல் 3. பண்டைய கால கல்வி முறையில் நடத்த கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை தொகுத்தெழுதுக. இயல் 4. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுதுக. இயல் 1. ஒவ்வொரு நகரத்திற்கும் வடிவழகும் அழகும் உண்டு என்பதனை தொகுத்தெழுதுக. புரியுங்களா? இது சென்னை மதராசப்பட்டினம்னு பாடம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய நெடுவினா. இந்த 4 படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஒரு 6 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அடுத்து வினா எண் 46. துணைப்பாட கதையை பொறுத்த வரைக்கும் பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொண்ட சமூகப்பற்று மொழிப்பற்று அது 1. உரிமை தாகம் கதையில் சகோதரர் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை முழுவதுமாக எழுதி முடிக்கன்னு கொடுத்துருப்பாங்க. அது 1. மகா நடிகரை கண்ட பாலச்சந்தரின் மன ஓட்டத்தை தொகுத்தெழுதுக. நடிகர் திலகம் பாடத்தில் இருக்கக்கூடியது. புகழூர் கல்வெட்டு இயல் 7ல் இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டு. இந்த 4 படிச்சிருந்தீங்க அப்படின்னா 46ஆம் நம்பர் கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும். இது வரைக்கும் இதில் நீங்க 90 அவுட் ஆஃப் 90 90க்கு 90 வாங்குறதுக்கு மிஸ் ஆகக்கூடியது அந்த 7 2 மார்க். அந்த 7 2 மார்க்குக்கு தனியாக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அந்த 7 2 மார்க் எந்த பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு அக்யூரேட்டாக நான் கொடுத்துருவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டயத்தில் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதையும் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா ஏற்கனவே ரொம்ப ஷார்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயே நம்ம 90 அவுட் ஆஃப் 90 வாங்க முடியுமா அப்படின்னா 100% உங்களால் முடியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.